வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் இயற்கணிதம் பயிற்சி 3.15ல 4வது கணக்கு பார்க்க போகிறோம். ஒரு தொட்டியை நிரப்ப தேவையான குழாய்களின் எண்ணிக்கையும் அவை எடுத்துக்கொள்ளும் நேரமும் பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அட்டவணையில் கொடுத்துருக்குறாங்க. குழாய்களின் எண்ணிக்கையை எக்ஸச்சில் எடுத்துக்கணும், நம்ம எடுத்துக்கொள்ளும் நேரங்களை நிமிடங்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அளவுகள் கொடுத்துருக்குறாங்க. மேற்காணும் தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து 1. 5 குழாய்களை பயன்படுத்தினால் தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரத்தை காண்க. 2வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 9 நிமிடங்களில் தொட்டி நிரம்பினால் பயன்படுத்தப்பட்ட குழாய்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது முதல் கணக்கில் எக்ஸின் மதிப்பு கொடுத்துட்டு ஒய் மதிப்பு கேட்டிருக்காங்க. 2வது கணக்கில் ஒய் மதிப்பு நிமிடங்களை கொடுத்துட்டு குழாய்களின் எண்ணிக்கையை கேட்டிருக்கிறாங்க. ஸோ நமக்கு அட்டவணை கணக்கிலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக புள்ளிகளை எடுத்து எழுதிக்கலாம். புள்ளிகளை எடுத்து எழுதிக்கிறோம். 2,45, 3,30, 6,15, 9,10. ஸோ 4 புள்ளிகளையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நமக்கு என்ன மாதிரியான மாறுபாடுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எக்ஸின் மதிப்பானது அதிகரிக்கும் போது ஒய்யின் மதிப்பு 45லிருந்து 10ஆக குறையுது. எக்ஸ் அதிகரிக்கும் போது ஒய் அதிகரித்தால் அது நமக்கு நேர் மாறுபாடு. அப்போ நமக்கு சமன்பாடானது y = kx அப்படின்னு சொல்லி இருக்கும். எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய்யின் மதிப்பு குறைந்தால் அது எதிர் மாறுபாடு y = k/x சொல்லி சமன்பாட்டு வடிவம் இருக்கும். இங்கே நமக்கு குழாய்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது எடுத்துக்கொள்ளப்படும் நேரம் குறையுது. ஸோ இது நமக்கு எதிர் மாறுபாடு y = kx சொல்லி சமன்பாட்டு வடிவத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ நம்ம மாறுபாட்டை எடுத்து எழுதியாச்சு. இது எதிர் மாறுபாடு. ஸோ சமன்பாடு y = k/x சொல்லி இருக்கும். இதுலேருந்து நம்ம மாறிலி கேக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும். மாறிலி k = y பெருக்கல் எக்ஸ்ன்னு சொல்லி போயிடும். கேயின் மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை பெருக்கணும். இங்கே இருக்கிற ஏதேனும் ஒரு புள்ளியில் எக்ஸ் மற்றும் ஒய் ஆயத்தொலை மதிப்புகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கே மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எந்த மதிப்பை வேணாலும் எடுக்கலாம். எதை எடுத்தாலும் கே மதிப்பு நமக்கு சமமாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ் மற்றும் ஒய் மதிப்புகளை பெருக்கணும். ஸோ எக்ஸ் மற்றும் ஒய் மதிப்புகளை பெருக்கணும்னா நமக்கு கேயின் மதிப்பு கிடைச்சிரும். 2 பெருக்கல் 45. ஸோ கேயின் மதிப்பு நமக்கு 90 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. நம்ம மாறிலியின் மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சமன்பாட்டில் அதை பிரதியிடலாம். y = k/xங்கிறது தான் சமன்பாட்டு வடிவம். அதில் போய் இதை பிரதிடுறோம். 90/x. ஸோ இதுதான் நமக்கு தேவையான சமன்பாடு. நம்ம புள்ளிகளை கிராஃபில் குறிச்சிடலாம். எக்ஸ் அச்சில் மதிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா 2, 3, 6, 9 இருக்கிறதுனால எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 1 அலகுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஒய் அச்சில் 5 மடங்குகளாக இருக்குது. ஸோ ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 5 அலகுகள் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம். எழுதிட்டு நம்பரை ஃபுல்லாக நம்ம இங்கே கிராஃபில் குறிச்சிக்கிறோம். இப்போ எண்களை எக்ஸ் அச்சும் ஒய் அச்சில் குறிச்சாச்சு. எக்ஸ் அச்சில் நம்ம எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா குழாய்களின் எண்ணிக்கை. ஸோ நம்ம அதை எக்ஸ் அச்சில் எடுத்து எழுதிக்கிறோம். குழாய்களின் எண்ணிக்கையை எக்ஸ் அச்சில் எடுத்துருக்கிறோம். ஒய் அச்சில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரத்தை நிமிடத்தில் எடுத்துருக்கிறோம். ஸோ அதையும் எடுத்து எழுதிக்கிறோம். எக்ஸ் அச்சு ஒய் அச்சில் நம்ம என்ன எடுத்துருக்கிறோங்கிறத எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம புள்ளிகளை குறிக்கலாம். புள்ளி 2,45. எக்ஸ் அச்சில் 2, ஒய் அச்சில் 45. ஸோ 2,45ன்னு சொல்லும்போது இந்த இடத்துல வரும். அடுத்து 3,30. எக்ஸ் அச்சில் 3, ஒய் அச்சில் 30. அடுத்து 6,15. எக்ஸ் அச்சில் 6, ஒய் அச்சில் 15. அடுத்து 9,10. ஸோ 9,10 ஒய் அச்சில் 10. ஸோ இந்த இடத்துல வரும். இப்போ நம்ம புள்ளிகள் அனைத்தையும் எழுதி அதை இணைச்சிக்கிறோம். நம்ம வரைபடத்தை வரைஞ்சாச்சு. புள்ளிகள் அனைத்தையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம இந்த கோட்டுக்கான சமன்பாட்டை எடுத்து எழுதிக்கிறோம். y = 90/x அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ கணக்கில் கேட்டிருக்கிற கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். 5 குழாய்களை பயன்படுத்தினால் தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரத்தை காண்க. அதாவது எக்ஸ் அச்சில் 5 அப்படின்னு சொன்னால் ஒய் அச்சில் என்ன மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் அச்சில் 5ஆக இருந்தால் ஒய் அச்சில் என்ன மதிப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் அச்சு மதிப்பான 5லிருந்து ஒரு செங்குத்து கோடு நம்மளுடைய வரைபடத்துக்கு வரைகிறோம். அங்கேருந்து இங்கே இணையக்கூடிய இடத்துல இருந்து ஒரு கிடைமட்ட கோடு ஒய் அச்சுக்கு வரைந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற எண் தான் நமக்கு தேவையான எண். ஸோ இது நமக்கு 18ஆக இருக்கும். ஸோ 5,18. இந்த 18ங்கிறது தான் நமக்கு தேவையான முதல் கொஷினுக்கான ஆன்சர். 9 நிமிடங்களில் தொட்டி நிரம்பினால் பயன்படுத்தப்பட்ட குழாய்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
9ங்கிறது நமக்கு ஒய் அச்சு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிமிடம். ஸோ இங்கே ஒய் அச்சில் 9லிருந்து ஒரு கிடைமட்ட கோடு நம்மளுடைய வரைபடத்துக்கு வரையணும். 9லிருந்து வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு இந்த இடத்துல இணைது. ஒய் அச்சில் 9 இருக்கும்போது அது வந்து எக்ஸ் அச்சில் 10 தான் நமக்கு வரைபடத்தை வெட்டுது. ஸோ இந்த புள்ளியை வந்து நம்ம 10,9 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். எக்ஸ் அச்சில் 10, ஒய் அச்சில் 9. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் இந்த 10. வரைபடத்திலிருந்து நம்ம ஆன்சர் எடுத்து எழுதுகிறோம். 5 குழாய்கள் பயன்படுத்தும் போது தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் 18 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்து 9 நிமிடங்களை பயன்படுத்தும் போது குழாய்களின் எண்ணிக்கை எத்தனை தேவைப்படும் கேட்டிருக்காங்க. அது வந்து 10. ஸோ இந்த ரெண்டையும் எடுத்து நம்ம ஆன்சரை எடுத்து எழுதியிருக்கிறோம். 5 குழாய்களை பயன்படுத்தினால் தொட்டி நிரம்ப 18 நிமிடங்கள் ஆகும். 9 நிமிடங்களில் தொட்டி நிரம்பினால் பயன்படுத்தப்பட்ட குழாய்களின் எண்ணிக்கை 10 அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம். இந்த ஆன்சரை நம்ம செக் பண்ணிக்கிறோம். y = 90/x. ஸோ இங்கே 5ங்கிறது நமக்கு எக்ஸின் மதிப்பு. ஸோ அந்த எக்ஸின் மதிப்பை இங்கே பிரதிட்டோம் அப்படின்னா y மதிப்பு 18 கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணலாம். பை 5 அப்படின்னு போடும்போது மீதி 4 வரும். 40, 8, 5, 40. y = 18. when x = 5 இருக்கும்போது yன் மதிப்பானது நமக்கு 18ன்னு சொல்லி கிடைச்சிருக்குது. அப்போ முதல் கணக்குக்கான ஆன்சர் நமக்கு கரெக்டு. ரெண்டாவது கணக்குலையும் நமக்கு வந்து ஒய்யின் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க 9 அப்படின்னு சொல்லிட்டு. நிமிடங்களை தான் நம்ம ஒய் அச்சில் எடுத்திருந்தோம். அது வந்து 9ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்க்கு பதிலாக 9 பிரதிடுறோம். பிரதிடும்போது 90/x அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் அந்த சைடு போயிடும், 9 இந்த சைடு வரும். ஸோ 90/9. ஸோ எக்ஸின் மதிப்பு 10. ஸோ ஒய் 9 இருக்கும்போது எக்ஸ் ஆனது 10 இருக்குது. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் ரெண்டும் கரெக்டுன்னு சொல்லி நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம்.